ஆந்திரா ஸ்பெஷல் வந்து பருப்பு பொடி பண்ணலாம். நம்ம ஆந்திரா மெஸ்லாம் போனோம்னா சாதத்து கூடவே பருப்பு பொடியும் கொஞ்சமாக நெய்யும் தருவாங்கல்ல, அந்த மாதிரி பருப்பு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பொட்டுக்கடலை, இது ரெண்டும் சமமாக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் மிளகு, அதே அளவுக்கு சீரகம், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய். இது வந்து ஒரு 10 பல்லு கிட்ட பூண்டு, 10-12 மிளகா. இந்த பூண்டு எடுக்கும்போது நான் தோலோடய சேர்த்து இடிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு தோல் வேண்டாம்னா தோலை எடுத்துட்டு நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் எடுத்துருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பை எண்ணெயெல்லாம் விடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சும்மா வாட்டினீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாசம் வர ஆரம்பிக்கும். கூடவே கலரும் மாறும். நம்ம அது வரைக்கும் வாட்டி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பட்டை மிளகா சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயையும் அந்த மேலே உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நான் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையாக சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்தது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூளை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போது எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இது எல்லாத்தையுமே இப்போ நான் முன்னாடி எடுத்து வச்சுருக்கிற பவுலில் சேர்த்துக்கிட்டு அது கூட ரோஸ்ட் பண்ணாமல் பொட்டுக்கடலையே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஆறட்டும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட பொடி ரெடி ஆகிடும். அதில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.